ஹாய், இன்னைக்கு சம்மில் எக்ஸசைஸ் 4.1 உள்ள ஜாமெட்ரி சம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். கொஸ்டின் வந்து 2/3. டினாமினேட்டர் வேல்யூ வந்து பெருசாக இருக்கிறதால கண்டிப்பாக நம்ம போட போகிற சிமிலர் ட்ரையாங்கிள் உள்பக்கமாக தான் வரும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் போகிற ட்ரையாங்கிளை கொஞ்சம் பெருசாக போட்டால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளாவே எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளாவே ஒரு ட்ரையாங்கிள் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள் வர மாதிரி, அதுவுமே மெஷர்மெண்ட் இல்லை. ஸோ நம்மளாவே அக்யூட் ஆங்கிள் மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதை எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து PQR, P மேலே QR. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2/3 இல்லை IS நம்பர் 3. ஸோ 3 ஆர்க் ட்ரா பண்ண போகிறேன். இதுவும் மெஷர்மெண்ட் கிடையாது, நானாகவே தான் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா 1 சென்டிமீட்டருக்கு மேலே எடுத்துக்கோங்க. 3 ஆர்க் 1 2 3 ஆர்க் ட்ரா பண்ணிட்டேன். இது Q அப்படின்றதுனால இது Q1 Q2 Q3ன்னு போட்டிருக்கேன். மேபி நீங்கள் P இந்த சைடு மார்க் பண்ணிங்கன்னா இங்கே Pனா இங்கே P1 P2 P3. ஓகேவா? நீங்கள் போடுற லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்க் போட்டதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அது கூட தான் கனெக்ட் பண்ணணும். டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் 3. ஸோ 3 கூட தான் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டினாமினேட்டர் நம்பர் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட காம்பஸில் ஆர்க்குக்கு மிடில் நீங்களாவே ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட், ஓகேவா? இல்லை மோர் தென் ஆஃப் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா காம்பஸ் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காம்பஸ் போடுறதுக்காக. மோர் தென் ஆஃப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 and 3, உங்களோட கொஸ்டின் வந்து 2வும் 3யும். ஸோ 2ல் வச்சு ஒரு ஆர்க் போடணும், 3ல் வச்சு ஒரு ஆர்க் போட போகிறோம். ஓகேங்களா? 3ல் வச்சு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஆர்க் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நியூமரேட்டரில் வச்சு ஆர்க் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆர்க் வந்து உங்களுக்கு லைன்ஸை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேவா? அதாவது பார்க்க கொஞ்சம் ஆங்கிள் மாதிரி இருக்கா? ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணால் நம்ம இப்படி ஆங்கிள் இந்த சைடு இப்படி ட்ரா பண்ணுவோம்ல. ஸோ பார்க்க ஆங்கிள் மாதிரி ட்ரா இருக்குதா? அந்த பார்ட்டில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, டச் ஆகிற வரைக்கும் மட்டும். ஓகேவா? எடுத்துட்டு இப்போ இந்த இதிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து ரிமைனிங் இருக்கிற ஆர்க் மேலே கட் பண்ண போகிறீங்க. கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ கட் பண்ணிவிட்டு நியூமரேட்டர் நம்பர் என்னது 2, டினாமினேட்டர் நம்பரை ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நியூமரேட்டர் நம்பர் கூட கரெக்டாக இந்த ஆர்க்கோட மிடில் பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி லைன் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இது R, இது R'. இப்போ கீழே வந்து நான் சிமிலர் ட்ரையாங்கிள் போட்டுட்டேன். இப்போ மேலே அதே மாதிரி மேலே நான் சிமிலர் ட்ரையாங்கிள் போட போகிறேன். அதே மாதிரி தான் கீழே என்ன பண்ணுவோம் அதே தான் மேலேயும் பண்ண போகிறேன். இப்போ ஆரில் வச்சு நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. ஆரில் வச்சு போட்டதும் அதே மாதிரி R' வச்சு மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் ஆர்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே போடுற ஆர்க் வந்து இது கொஞ்சம் ஆங்கிள் வர மாதிரி இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இதை மெஷர் பண்ண முடியும். போட்டதுக்கப்புறம் இந்த வேல்யூவை மெஷர் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற ஆர்க்கை கட் பண்ண போகிறோம். இது கட் ஆகாததால் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஆர்க்கோட பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் வழியாக R' கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ
இது Pனா இது P டேஷ். ஓகேவா? இதுதான் உங்களோட சிமிலர் ட்ரையாங்கிள் ஜாமெட்ரி. ஓகேவா? தேங்க்யூ.